உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனார் சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியும் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் பார்க்க போகிறோம். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. இந்த நிகழ்ச்சி மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று உறுதியோடு இருக்கிறேன். நடக்கணும், நடந்தே ஆகணும். சும்மா என்கிட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு என்னத்த சொன்ன என்ன ஒன்றும் நடக்கல, சொன்னது ஒன்றும் அப்படி வேதனை வந்துடக்கூடாது. அந்த உத்தரவாதத்தோடு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்லி நன்மையை செய்யும் உலகம் உன்னை வணங்கும். நிச்சயமாக அந்த அடிப்படையில் தான் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஜாதகத்தில் என்ன இருக்கு அது உள்ளது உள்ளபடி, சும்மா உங்க சந்தோஷப்படுறதுக்காக அப்படி இப்படி என்ன சொல்லக்கூடாது. தவறு, அது மிகப்பெரிய பாவம். இது நடக்கும்னு நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்ற உறுதியான ஒரு தெளிவான உத்தரவாதத்தை உங்களுக்கு விளக்குகிறேன். ஏனென்றால் பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். சரிங்களா? இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னால அதுக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? செப்டம்பர் மாத பலன்கள். சிறப்பான செப்டம்பர் மாதத்தில் அற்புதமான கிரக அமைப்புகள், வலிமையான கிரக அமைப்புகளுடைய பலன்கள் இன்னைக்கு தனுசு ராசிக்கு பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாதத்தில் சிறந்த யோக பலன்களை பார்ப்போம். இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளும் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளாம் தீர்ந்து நல்லது நடக்க வேண்டும். பாப்பா, நீங்க உங்க அனுப்புற ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்தா ரொம்ப வேதனை. எப்படி நடக்கும்? தப்பு தப்பா ஜாதகம் கையில வச்சிருக்கீங்க. தவறான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தவறான ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு, இப்ப தப்பான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தப்பான பலன் தான் வரும். உலகத்துல எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கல எப்படி நடக்கும்? எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பொறுத்தளவு வேதனைப்படுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்காத பார்த்து உண்மையிலே வேதனைப்படுறேன். ஏன்னா முதல் விஷயம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், மனிதன் உருவாக்கியதல்ல. அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மனிதர் தவறு செய்கிறார். அதை கணித்து சொல்வதில் தான் தவறு நிறைய ஏற்படும். ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன்கள். இங்கே சித்தர்களும் 18 சித்தர்களும் முனிவர்களும் சப்த ரிஷிகளும் உருவாக்கிய அந்த சித்தர்கள் உருவாக்கிய முறைப்படி அந்த பஞ்சாங்கத்தின்படி முறையாக உங்கள் பலன்கள் சரியாக கணிக்கப்பட்டு சரியாக சொல்லப்படுகின்றது. அது எந்த மாற்றமே இல்லை. சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். எங்களுக்கு எத்தனையோ இடத்துல பார்த்துங்க, பையனுக்கு ரொம்ப கல்யாணம் முடிக்க நாங்களும் ஒரு 25 வயசுல பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். பையன் நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறான், நல்ல ஆளு நல்லா தான் இருக்கான். ஆனால் அப்போ என்ன சொல்ல, நல்ல அழகான பொண்ணு நல்ல அழகான பொண்ணு வரும்ன்ற அவன் எதிர்பார்ப்பு நியாயமானது. ஆனால் பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கு, ஆனால் ஜாதகத்தில் பொருத்தம் இல்லை. ஜாதகம் நல்லா பொருந்தி வந்தா பொண்ணு நல்லா இல்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. நாங்களும் 25 வயசுல இருந்து ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொரு ஜோசியரா பார்த்து என்னமோ பரிகாரம் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆயிடுச்சு. இந்த பொறுமை எங்க போயிட்டு நோடுறதுங்க? 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 35 வயசு ஆகி போச்சு, கல்யாணம் முடியாது. அதுல சில பேர் இவனுக்கு 29 கல்யாணம் முடிச்சிங்கன்னா தார 2, இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு குறையுது. ஆக இப்படி பொண்ணு அழகா இருந்தா ஜாதகம் பொருந்த மாட்டேங்குது, பொண்ணு ஜாதகம் பொருந்தி இருந்தா பொண்ணு நல்லா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படியே நாள் போயிடுச்சு. இன்னைக்கு 35 வயசாச்சு. இந்த வேதனை எங்க போய் நான் சொல்றது? இங்க வாங்க, எங்கேயும் சொல்ல வேணாம், கல்யாணம் முடிஞ்சிடும். இதைத்தான் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். நல்ல கல்யாணம் முடியுது. அதாவது ஜோதிட சாஸ்திரமே
பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கணும், நல்ல கல்யாணம் முடியணும், நல்ல வேலை கிடைக்கணும், செய்கிற தொழில் விருத்தி அடையணும், செய்கிற தொழில் நல்ல முன்னேற்றம் வரணும். ஏன் தொழில் 4 ஆளுக்கு நட்டமாக போகுது, என்ன காரணம், அந்த தொழில் விருத்திக்கு என்ன பண்ணலாம், பிள்ளைகளுக்கு நல்ல தனியார் வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு அதாவது ஒரே பிரச்சனையா இருக்கு. பொம்பளை பிள்ளைய எத்தனையோ பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கு, ஒரு பிரச்சனையா இருக்கு. இது எதனால ஏற்படும்? நல்லா தான் பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்க தப்பு நடக்குது? என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இந்த வேதனையெல்லாம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்துக்கு வரக்கூடாது. அடுத்து குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை. இதுதாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய வேதனை. அத்தனை பொறுத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கல்யாணம் முடிஞ்சு வச்சா நீ குழந்தை இல்லை. அப்புறம் அந்த பொருத்தம் என்ன ஆகி போச்சு? ஏன் பொருத்தம் பொய்யா? ஜோதிடம் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை பொருத்தி கொடுக்கக்கூடிய ஜோதிடர் கையில் தான் இருக்கு ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. ஒரு ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அந்த குடும்பம் வம்ச வாரிசோடு, சொத்துக்களோடு, சுகங்களோடு சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது ஜோசியர் கையில் தான் இருக்கு. நம்பியாச்சுன்னா, நம்பலையா, எடுத்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சு, கல்யாணம் முடிச்சிருப்போம், அது வேற விஷயம். ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது சரியா இருக்கணும். அப்ப இவர் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு, இன்னைக்கு என் பிள்ளை இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்ன மாதிரி பிள்ளைக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கை சொன்ன மாதிரி சிறப்பா இருக்கு. இதுதான் எங்களையும் வாழ வைக்கும், உங்களையும் வாழ வைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு விரிவான பலன்களை மற்ற பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாதத்தில் அற்புதமான விசேஷமான நாட்கள் என்ன, ஒரு முக்கிய விசேஷ நாட்கள் என்ன, அதை பற்றி முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல 2/9, அதாவது 2/9/2024 அன்று பார்த்தீங்கன்னா ஆவணி அமாவாசை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நம்ம ஆடி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னு நம்ம ஒரு சிறந்த விரத வழிபாடு செய்கின்றோமோ அது பிதர்களுடைய திதியை செய்வதற்காக செய்கிறோம். இப்ப இந்த ஆவணி மாதமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. ஏனென்றால் பிதர்களுக்கு உரிய ஒரு சிறந்த அதாவது பிதர்ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம் தான் சூரியன். அவர் ஆட்சி பெறுகின்ற சிம்ம ராசியில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி. ஆக இதுவும் ஒரு சிறந்த வம்சத்தில் நம்ம ஏற்பட்ட நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்குவதற்கு ஒரு ஆணி அமாவாசை, ஆவணி அமாவாசை என்பது இந்த 2/9/2024 வருது. அதை நல்லபடியா அந்த நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ஆவணி 22, அதாவது அதுக்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 7/9/2024. 7/9/2024 விநாயக சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய அவதாரமான அந்த விநாயக சதுர்த்தி நாள் 7/9/2024 உலகமெங்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்ப நலனுக்காக, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள், குடும்பத்தில் அத்தனை யோகங்களும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த விநாயக சதுர்த்தி. அப்படிப்பட்ட சிறப்பான நாள் ஆவணி 22 7/9/2024. அடுத்து 8/9/2024 மகாலட்சுமி விரதம். அது பெண்கள் தன் குடும்ப நலனுக்காக கொண்டாடப்படுகின்ற மகாலட்சுமி விரதம். அடுத்து 21/9
2024 21/9/2024 மகாபரணி. பரணி நட்சத்திரம் எல்லா நாட்களிலும் வருகிறது. மகாபரணி என்பது ஒரு முக்கியமான அரசு சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் செய்து, அரசு வேலைக்கான முயற்சிகள் செய்து, இல்லை சொந்த தொழிலுக்கான முயற்சிகள் செய்து, அந்த சொந்த தொழிலை உருவாக்கக்கூடிய, அந்த சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நாள். பெண்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடு, அதாவது அதற்கான வழிபாட்டுக்குரிய ஒரு நாளை உருவாக்கக்கூடியது இந்த மகாபரணி என்று சொல்லக்கூடியது. நகைக்கடைகள், ஆடை வியாபார நகைக்கடைகள்லாம் தொடங்குவதற்கு மகாபரணி சிறந்து விளங்கக்கூடியது. புதிய பதவியை ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக, அரசு பதவி ஏற்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மகாபரணியில் அந்த அரசுடைய உயர் பதவி, அரசியல்வாதிகள் ஏதாவது புதிய பதவியில் ஏற்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த மகாபரணியில் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் மகாபரணி. அதான் பரணி செய்ய பிறந்தவர்கள் தரணி கட்டி ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய மகாபரணி அன்று. அன்றைய தேதி 21/9/2024. இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துடைய சிறப்பான விசேஷ நாட்களை பற்றி பார்த்துட்டோம். செப்டம்பர் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விஷயமா பார்க்க போகிறோம். முதல்ல தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, நல்ல கவனிக்க, நல்ல ஒரு சிறந்த வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். இப்போ தனுசு ராசியில முதல்ல கிரக அமைப்புகளை பார்ப்போம். தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு, தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. இது ஆரம்ப கிரக அமைப்புகள். இந்த அமைப்புகளில் இருந்து முதலில் பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் 1/9/2024 முதல் 16/9/2024 வரை முதலில் சூரியன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு. 1/9/2024 முதல் 16/9/2024 வரை. அடுத்து அதே 1/9/2024 முதல் 6/9/2024 வரை உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அதைத்தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதாவது செவ்வாய், ஆங்கார் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு சிறந்த வலிமையோடு இருக்கக்கூடிய காலங்கள். செப்டம்பர் முதல் தேதி 6ஆம் தேதி வரைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? 1/9 முதல் 6/9/2024 வரை. அடுத்து உங்களுக்கு 19ஆம் தேதி 19/9/2024 முதல்ல புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் தொழிற்சாலத்தில் வலிமை பெறுகின்ற ஒரு சிறந்த காலம். அதே 19ஆம் தேதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ஆட்சி பெறுகின்ற அமைப்பு. இத்தனை கிரக அமைப்புகள், இத்தனை கிரக மாற்றங்கள், ஆட்சி உச்சம் பெற்ற அற்புதமான கிரகங்கள் வலிமையோடு இருக்கக்கூடியது. சரி, இப்ப அதற்குரிய பலன்களை பார்ப்போம். முதல்ல எப்பொழுதுமே உங்களுக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு தனஸ்தானத்துக்குரிய சரிவான் 3ஆம் இடத்தில் இருந்தால் என்ன? தனஸ்தானம் தனஸ்தானத்தில் சனிவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை தரக்கூடியவர். தனஸ்தானத்திற்கு தனஸ்தானம். அப்படி இருக்கும்போது சனிபகவான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை வியாபாரம் செய்கின்ற தொழில் தனஸ்தானத்துக்கு தனஸ்தானம் தான் 3ஆம் இடம். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அதாவது ஒரு ராசிக்கு லக்னத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், அந்த தனஸ்தானத்திற்கு தனஸ்தானம் தான் 3ஆம் இடம். அப்ப அந்த 3ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறும் பொழுது கண்டிப்பாக செய்த வியாபாரங்கள், முன்னேற்றங்கள், வருமானங்கள், எல்லாரும் அக்கம் பக்கத்தினுடைய எல்லாருடைய ஆதரவோடும், உறவினர்கள் ஆதரவோடும்,
பெரிய மனிதர்கள் அதாவது பெரிய மனிதர்கள் விலகி நின்றவர்களெல்லாம் விட்டு கொடுத்து உங்கள் பிரச்சனைகளுக்கு சரி பண்ணி விட்டு கொடுத்து நல்லா இருக்கட்டும்யா அவரு அப்படின்னு உங்களுக்கு பல விதத்தில் அவர் உதவக்கூடிய நிலையில் உங்கள் வியாபாரம் விருதியை அடையக்கூடிய நிலையில் கண்டிப்பாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். யாருடைய இடைஞ்சல் இல்லாமல் எல்லாருடைய ஆதரவோடும் சிறப்பு பெறுகின்ற நிலை. சகோதர உறவு பலப்படக்கூடிய நிலை. சகோதரர்களால் உங்கள் வியாபாரம் சிறந்து அவர்களும் உதவி செய்யக்கூடிய நிலை. பயணத்தின் மூலம் பயணத்தின் மூலம் லாபத்தை பெறுகின்ற காலம். வாகனத்தின் மூலம் போக்குவரத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு வருமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய காலம். அடுத்து 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது. சிலருக்கு வெளி மாநிலங்களில் தொழில் ஏற்படலாம், வெளி நாடுகளில் தொழில் வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம். அதன் மூலம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களை உருவாக்கி தரக்கூடியதான் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இருக்கக்கூடியது. அடுத்து உங்களுக்கு இந்த நல்ல கவனிங்க, உங்கள் ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்தில் குரு இருப்பதினால் நிச்சயமாக தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் போட்டியிலிருந்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய உங்களுடைய நிர்வாகத்திறமை அதிகப்படும். உங்களுக்கு பொறுப்புகள், புதிய வேலை வாய்ப்பு பொறுப்புகள், நிச்சயமா அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, புதிய வேலைக்கு எந்த ஒரு தனியார் துறை வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். என 4 உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் அதிபதி, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் சிந்தனை, உங்களுடைய திட்டங்கள், முயற்சிகள். அதே நேரத்தில் 4ஆம் இடம் உங்களுடைய ஆசைகள். அந்த ஆசைகள் உங்களுடைய திட்டங்கள், உங்கள் மூளையில் செயல்படுகிற திட்டங்கள், அதாவது முயற்சிகள், ஆசைகள் எல்லாமே 6ஆம் இடத்தில் ஒரு போட்டி ஸ்தானத்தில் வெற்றி பெறக்கூடிய நிலையில், ஒரு தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலையில், ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் சாதனை உருவாக்கக்கூடிய இடம், உத்தியோகத்தில் உங்கள் திறமையை உருவாக்கக்கூடிய இடம், புதிய வேலை வாய்ப்பு பெறக்கூடிய இடம், அந்த இடம் தொழிலை உருவாக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட நிலைகள் தான் உங்களுக்கு சிறப்பு பெறுகிற நிலையில் குருபகவான் இருக்கிறார். சரி, அடுத்து உங்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை. அந்த 7ஆம் இடத்தில் செவ்வாய் பூர்வ புண்ணிய சாராது 7ஆம் இடத்தில் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை. பிள்ளைகளுக்கு மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் கல்யாணம் நடக்காது இல்லை. ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தால் சிலருக்கு காதல் திருமணம் வெற்றி பெறும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால் காதல் திருமணம் வெற்றி பெறும். ஏன்னா அடுத்த பாயிண்ட் வர்றேன். அடுத்து தனுசு ராசிக்காரவங்க பொதுவாக அவங்களுக்கு பெரும்பாலும் இந்த காதல் திருமணம் சிலருக்கு தோல்வி அடையும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் உண்மை, நீதி, நேர்மை அப்படின்னு அந்த ஒரு கோட்பாட்டில் போகக்கூடியவங்க. அவங்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் தோல்வியை கொடுக்க. ஆனால் இந்த காதல் திருமணம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காதல் திருமணம் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கு. ஏன்னா அடுத்த பாயிண்ட் வரும் உங்களுக்கு. 11ஆம் இடத்துல சுக்கிரன், அந்த காதல், அதாவது ஆணை பெண்ணை இணைக்கக்கூடிய சுக்கிரன் வலிமை அடைகிறார். அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான். சரி, இப்போ அதே நேரத்தில் ஒரு பூமிகாரகன் பேரு, அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடிய செவ்வாய், இடம், வீடு, வாசல், பூமிகள், பதவி, யோகங்கள் என்று தரக்கூடிய இடத்துல 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சிலருக்கு உத்தியோகம் கிடைச்சி வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். சரிங்களா? ஏன்னா 7லேருந்து 10 பார்க்கும்போது 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனுசு ராசிக்கு 7லேருந்து 10ஆம் இடத்துக்கு வெளி மாநிலங்கள் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வெளி நாடுகளுக்கு போனால் வெளி மாநிலங்கள் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வெளியூர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது வாய்ப்பு சரி, அடுத்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அரசு கிரகம் ஆட்சி விட்டு இருக்கக்கூடிய அற்புதமான யோகம். சூரியன் ஒரு அரசு கிரகத்தை, அரசாங்கத்தால் உயர்வு, அரசாங்க பதவி, அரசாங்கத்தால் நல்ல பேரும் புகழும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலங்கள். அரசியல்வாதிகளாக இருந்தால் அவங்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், சிறந்த முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படும். புத ஆதித்ய யோகத்தில் இருக்கிறது. அடுத்து சூரியன் புதன் மதத்தில் புத ஆதித்ய, அதாவது உங்களுடைய தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய, நல்லா கவனிங்க, 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியும் இருந்து அதுல 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று 10ஆம் அதிபதி சேர்ந்திருக்கும் போது புதிய பதவி நிச்சயமாக, உயர் பதவி என்பது நிச்சயமாக ஒன்று. உயர் பதவி என்பது நிச்சயம், ஒரு புதிய பதவி கிடைக்கும், அதன் மாற்றமே கிடையாது.
பதவி யோகம் சிறப்பு பெறுகின்ற அற்புதமான காலம் தனுசு ராசிக்கு. அரசாங்க பதவி, உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம், தலைமை தாங்கும் தகுதி. அரசியல் இருக்கவர்களுக்கும் தலைமை தாங்கும் தகுதி. ஒரு தனியார் உத்தியோகம் வந்தாலும் தலைமை தாங்கும் தகுதி. தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடியது நிச்சயமாக உறுதியாக நடக்கும். சரி, அடுத்து இந்த புதன் அடுத்து என்ன பண்றாரு? 19/9 புதன் கன்னிக்கு வந்துடுறார். அதாவது தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல. 10ஆம் இடம் எப்படி இடம்? ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். இந்த 3 சக்திகளும் புதனுக்கா கன்னிக்கு உண்டு. கன்னியுள்ள இடத்துல கன்னிக்கு புதன் ஆட்சி வீடு. அடுத்து அதே இடம் தான் உச்சம், அதே இடம் தான் மூல திரிகோணம். அப்படிப்பட்ட வலிமை பெறுகின்ற காலங்களில் 19/9/2024 வந்துடுறார் தனுசு ராசிக்கு. எப்படிப்பட்ட கிரக வலிமை பாருங்க. அப்ப பதவி யோகம், கேந்திரம் என்பது 10ஆம் இட தசம கேந்திர ஸ்தானம் என்பது மிகப்பெரிய வலிமை. செய்கின்ற தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. பார்க்கிற உத்தியோகத்தில் நல்ல உயர்வு ஏற்படக்கூடியது. எல்லாரும் மத்தியிலும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடியது. செய்கின்ற வியாபாரம் பல மடங்கு பெருகக்கூடியது. அப்படிப்பட்ட யோகம் தான் கேந்திர வலிமை. இப்ப அந்த இடத்துல சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் என்ன பண்ற? அதே 19/9 லாபஸ்தானத்துக்கு வந்துறார். தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துறார். நீசம் பெற்ற சுக்கிரன் ஆட்சி வருகின்ற அமைப்பு 11ஆம் இடத்தில். அப்ப சுக்கிரன் யாரு? முதல்ல கலஸ்திரக்காரகன். அப்ப காதல் திருமணத்தை பத்தி லாபம், அதாவது 11ஆம் இடம் திருமணத்துக்கு சரி, லாபம், அதாவது காதல் திருமணத்துக்கு என்றாலும் சரி, பெரியவர்கள் பார்த்து செய்த திருமணம் என்றாலும் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் வலிமை பெறப்பட்டு அந்த திருமண வாழ்க்கை சிறப்பு வரும் என்பது. அந்த திருமண வாழ்க்கை சிறப்பு வரும். அப்ப காதல் திருமணம் என்பது வெற்றி பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இருக்கின்றது. சரிங்களா? அதுல எந்தவித மாற்றமே இல்லை. அதே நேரத்தில் செல்வங்கள், நகை நட்டு, பொருளாதார முன்னேற்றம், அதே மாதிரி செய்கின்ற தொழில்களில், அதே ஆடை ஆபரண தொழில் பண்ணாலும் சரி, அதே நேரத்தில் நகைக்கடை தொழில் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் சிறந்த ஒரு முன்னேற்றம் இருக்கும். அருமையான முன்னேற்றம். நகைக்கடை தொழில், ஆடை ஆபரண தொழில் ரொம்ப சிறப்பாக டாப்ல இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது நாங்கள் இப்போ தனுசு ராசிட்டு அற்புதமான கிரக யோகங்கள். சூரியன் ஆட்சி பெற்ற அமைப்பு, புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம், சுக்கிரன் ஆட்சி, இந்த 3 அற்புதமான அமைப்புகள். மேலும் குரு பகவான் அந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அதை விட சிறந்த அமைப்பு. 10ஆம் இடத்தை குரு அங்க ரிஷபத்திலிருந்து பார்க்கிறார். ரிஷபத்திலிருந்து பார்க்கும்போது பதவி, அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், பதவி, தர்ம கர்மாதிபதி யோகத்தை உண்மையாக கிடைக்குமா என்று உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த குரு வீட்டு இருக்கக்கூடிய இடம். குரு பார்வை அந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தனுசு ராசிக்கு தொழில் வளம், வருமானம், முன்னேற்றம், பேரும் புகழோடு செல்வங்கள், பல செல்வங்களோடு சிறந்து விளங்கக்கூடிய காலங்களாக ஏற்படும். அதுல மாற்றவே என்னங்க எல்லாம் நல்லா சொல்லிருக்கீங்க, ஒன்றும் நடக்கலைங்க. அப்போ உங்க ஜாதகம் சரி, தனிப்பட்ட ஜாதகத்துல சரியில்லாம இருக்கு. உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. சும்மா என்னத்தையோ சொல்லி என்னத்தையோ உங்களை எதையோ சொல்ற மாதிரிலாம் இல்லை. உங்க ஜாதகத்தில் என்னதான் இருக்கு, உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. கிரகங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது, சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், மனிதன் உருவாக்கியதல்ல. ஆக இறைவன் படைத்த அந்த ஜோதிட சாஸ்திரம் என்று ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அது கணித்து சொல்கின்ற மனிதர் தான் தவறு செய்து வருகிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு கணிதத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இறைவனால் உருவாக்கப்பட்ட இறைவன் எப்படி நம்ம மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு யோகங்களையும் அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ
அதை முறைப்படி கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, குடும்பத்தில் கல்யாணம் ஒரே பிரச்சனையா இருக்கா, சொத்து பிரச்சனையா இருக்கா, இது எல்லாத்துக்கும் எங்கெங்கேயோ பார்த்து அலைஞ்சு தெரிஞ்சு நடக்கலைன்னு சொன்னவங்களுக்கு நிச்சயமாக அவங்க பிரச்சனைகள் இந்த நிகழ்ச்சி மூலம் உறுதியாக தீரும். சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும். அதில் எந்த மாற்றமே இல்லை. உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கும், நோட் பண்ணிக்கு வாங்கி நிச்சயமாக வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லதே நடக்கும்.